திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேசிட்டு விட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக எண்ணலாம். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். லலிதா உங்கள் பெயராக அந்த 15 பலங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சின்னு இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு கண்திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க. ஸோ சுற்றி போடுவது நல்லது. மூணாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது. அஞ்சாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஒரு ஆண் வாரிசு நம்ம கட்டப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆறாவது பாயிண்ட் ஏட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. ஏழாவது பாயிண்ட்டு முழங்கால் வலி நீர்க்கட்டு வலி பிரச்சனையில் அவதிப்படுவீங்க. எட்டாவது பாயிண்ட்டு எதையும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க. 9வது பாயிண்ட்டு ப்ரொமோஷனில் தடைகளை சந்திப்பீங்க. 10வது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது. 11வது பாயிண்ட்டு டைஜஷன் பிரச்சனைகள் உண்டு. 12வது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். கோயில் வழிபாடுகள் அதிகமாக செய்வீங்க. 13வது பாயிண்ட்டு அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றம் உண்டு. 14வது பாயிண்ட்டு சாய்பாபா அல்லது ராகவேந்திரரை விரும்பி வழிபடுவீங்க. 15வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் லலிதா என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.